இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஹலோ மைக் செக் 1 2 3. மாநில உரிமையுடைய அகில இந்திய முகமா திமுக தான் இருக்கு. சமீபத்தில் சென்னை வந்திருந்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாம கேட்பதற்கெல்லாம் பதில் சொல்லாம திசை திருப்புவதற்காக இதையெல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று பேசினார். அதாவது நாம திசை திருப்புறோமா இதெல்லாம் பேசி அப்படின்னு யார் சொல்றா? ஒன்றியத்திலிருந்து வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காரு. அடுத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வந்தார்கள். ராமேஸ்வரத்துக்கு வந்தார்கள், ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்தார்கள், பாலத்தை திறந்து வைக்க வந்தார்கள். வரட்டும், அதை நாங்கள் விமர்சிக்க விரும்பல. ஆனா என்ன பேசிட்டு போனாருங்க? எவ்வளவு கொடுத்தாலும் இங்க அழுகுறாங்க, எவ்வளவு நிதி கொடுத்தாலும் நம்ம அழுகுறோமா அப்படின்னு பேசிட்டு போயிருக்காரு. நான் மிகுந்த அடக்கத்தோடு மரியாதையோடு மாண்புமிகு பிரதமருக்கு நினைவுபடுத்த விரும்புவது, ஒன்றிய அரசிடம் கையேந்தி நிற்க மாநிலங்கள் பிச்சைக்காரர்களான யாரு? நீங்க கேட்டது, நீங்க சொன்னது. நான் கேட்பது அழுகை அல்ல, அது தமிழ்நாட்டினுடைய உரிமை. நான் அழுது புலம்பரணும் இல்ல, ஊர்ந்து போய் யார் காலையும் விடரமணும் இல்ல. ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்றாரு, நாங்க 2026 நாங்க தான் ஆட்சி அமைப்போம் நாடாளுமன்றத்தில் பேசுறாரு. தமிழ்நாட்டுக்கு வந்து அதையே சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நான் அவருக்கு சவாலா ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. அப்படி ஒரு தனி குணம், ஒரு தனித்தன்மை கொண்டவங்க நாங்க. மற்ற மாநிலங்களில் போய் அங்க உள்ள கட்சிகளை உடைச்சு ரைடு மூலமா மிரட்டி ஆட்சி அமைக்கிற உங்க பார்முலா எங்க தமிழ்நாட்டில் வேலைக்காகாது. நீங்க ஏமாற வேண்டாம். 2026 திராவிட மாடல் ஆட்சி தான். எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். எனக்கு தம்பியை பற்றி தெரியும். ஸோ அது மாதிரிலாம் உள்நோக்கம் வச்சுக்கிட்டு செய்கிற ஆள் கிடையாது. ஒரு யதார்த்தமான ஆள். தொழுகைக்கு அதை வந்து நீங்கள் இஃப்தார் விருந்தில் கலந்துக்கிறீங்க நோன்பு திறப்பில் அப்படின்னா அது கூப்பிட்டுருப்பாங்க, போயிருப்பாங்க. அதில் போய் இவ்வளோ தூரம் பீகார்லேருந்து பஞ்சாப்லேருந்து பாகிஸ்தான்லேருந்துலாம் வந்துட்டு அறிக்கை விட்டுருக்காங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. அது விஜயை பற்றி உங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்கள், தெரியுமா தெரியாதா? ஏன்னா இதெல்லாம் இது சும்மா ஏதோ சொல்லணும் பேசணுங்கிறதுக்காக பேசுறதுக்கெல்லாம் நம்ம பதில் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. எனக்கு தனிப்பட்ட முறையில் தம்பியை தெரியும். அதெல்லாம் சும்மா பேசுவாங்க. அவங்களுக்கு ஏதோ பேசணும், ஒரு கவனத்தை தன் பக்கம் இழுக்கணுங்கிறதுக்காக பேசுறது தான் இதெல்லாம். இப்படிலாம் பேசினீங்கன்னா அடுத்த தடவை இஃப்தார் வந்து கூப்பிட்டா வருவார் அவர்? சொல்லுங்க. இல்லைன்னா என்னை மாதிரி இருந்துடணும். எனக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க, பூரா எனக்கு பூரா சொந்தம் பூரா இஸ்லாத்தில். மச்சான் அப்படின்னு அனுப்பிடுங்க, மச்சான் சித்தப்பா அனுப்பிடுங்க, நான் வீட்டில் குடிச்சுக்கிறேன். அங்கே போய் இந்த ஒரு நாள் இஸ்லாமிய வேஷம் போட்டு கஞ்சியை குடிச்சிட்டு தொப்பியை மாட்டிட்டு வந்து அந்த நாடகம் வந்து எத்தனை நாளைக்கு நடத்துவீங்க? திரும்ப திரும்ப சொல்கிற இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் தம்பி விஜய் மேலே வைக்காதீங்க. அது நல்லா இல்லை. கலைத்துறை விட்டு அவர் போகவே மாட்டார்மா. அவர் நடிச்சுக்கிட்டே இருப்பார்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நடிக்கணும். என்னை பொறுத்தவரை ரொம்ப சீரியஸான ஒரு இது. ஆக்சுவலாக அவர்லாம் நடிக்கணும். ஆக்சுவலாக அவர் வந்து ஒர்க்கும் பண்ணணும், பொலிட்டிக்கலாக ஒர்க்கும் பண்ணணும், அவர் நடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஆக்சுவலாக அவங்களாம் படத்தை விட்டு போகிறது பெரிய லாஸ். இப்போ கமல் சார், ரஜினி சார் படத்தை விட்டு போனால் நம்ம அப்படியே ஒத்துக்கவே முடியாதுல்ல. அது மாதிரி ரஜினி, அஜித்லாம் எப்போயுமே நடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆக்சுவலாக ஏன்னா ஒரு கலெக்டிவான ஒரு பீப்புளோட இவ்வளோ பெரிய ரசிகர் பண்ணுறேன், இவ்வளோ பெரிய ஒரு ஃபேன் பேஸு அப்படி இருக்கும்போது வந்து அவங்க கலைத்துறை விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு படமாவது பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஆக்சுவலாக என் சினிமாவில் அவர் மிக முக்கியமான ஒரு மனிதர். என் வாழ்க்கையில் நான் ஆரம்பிக்கும் போது விஜயுடைய படத்தில் தான் நான் வந்தேன். ஆக்சுவலாக அதனால் அரசியலை வந்து நம்ம தனியாக பேசலாம். ஆக்சுவலாக அது இந்த இடத்துல பேசக்கூடாது. அவருக்கு எப்பொழுதுமே அந்த வாழ்த்துக்கள், அவருக்கு எப்பொழுதுமே என்னுடைய ப்ரேயர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். உயிரே உறவே, இதை மட்டும் தமிழில் சொல்லிடுறேன், இதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்காது. அபிராமி சேஸ், நான் 11 வயசுலேருந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
பக்கத்தில் த்ரிஷா உட்காந்துருக்காங்க, அதுக்காவது ஒரு மரியாதை, அந்த நம்பர் சொல்லாமல் இருந்திருக்கலாம்ல. பரவாயில்ல, போயிட்டு போகுது. அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன் நான். அதனால இப்போ அதை பற்றி கவலைப்பட்டு இருக்க முடியாது. எங்களுடைய வியாபார உலகத்தில் இந்த பெயர் போட்டால் நல்லா இருக்குமான்னு உடனே நோட் புக் எடுத்து கணக்கு பார்ப்பாங்க. அந்த கணக்கு சில சமயம் சரியாக வரலாம், சில சமயம் சரியாக வரான்னு போகலாம். ஆனால் மக்கள்கிட்ட இருந்து ஒரு தீர்ப்பு வந்துட்டால் அதுக்கு தலைவணங்கிடுவாங்க எக்ஸிபிட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாரும். புது நட்சத்திரங்கள் உருவாவது அப்படித்தானே. கணக்கை பார்ப்பாங்க, இது யார் அது இந்த ஆள் திடீர்னு வந்து, அப்படித்தானே எஸ்டிஆர்லாம் வந்து கலக்கியிருப்பார். அவங்க அப்பா, நானும் ரஜினியும் பார்த்துருக்கேன். நம்ம போஸ்டர் இருந்த இடத்துல இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தேன் நானும் நம்ம போஸ்டர் வச்சுருந்த இடத்துல இந்த ஆள் 1 வருஷம் தான் ஆச்சு இவர் வந்து போஸ்டர் வச்சுட்டாங்க அப்படின்னு நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு காரணம் இவங்க தான். ஸோ இப்போ நாங்கள் படம் பண்ணுறதுக்கு பண்ணிடலாம் சார், கரெக்ட், நல்ல ஐடியான்னு சொல்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான். இத்தனை வருஷம் எங்கள் 2 பேரையும் 2 தோளில் வச்சுட்டு இருந்துருக்கீங்க நீங்கள், அது தெரியல எங்களுக்கு. ஸோ சாரி மட்டும் சொல்லலாம். இந்த படம் எங்களுடைய ஆஃபரிங், பீஸ் ஆஃபரிங். யாருக்கு தான் இந்த படத்தில் ஒரு பாட்டு இருக்கக்கூடாதுன்னு யோசிக்க மாட்டாங்க. ஸோ ஐம் actually want to second what Abhinami said. I'm extremely honored and extremely privileged to be over here. It is definitely a dream come true for me as well. And of course with Simbu, எல்லாரும் கேட்டுட்டே இருப்பாங்க, வினய் தாண்டி வருவாயாக்கு அப்புறம் எப்போ வரேங்க, what is going to happen. So you'll see a little bit of magic in this. So the only words I can carry back with me are legendary, privileged, honored, romba 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 sandoshama irukku, and you'll see much more of us in the coming months. Hello, mic check 1 2 3. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ, थैंक यू. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.